Nokia for Education. Hi students, நாங்கள் இன்றைய பார்க்க போகிறது கிரேட் 7 பார்ட் 2. பகுதி 2ல் நாங்கள் இவ்வளவு காலமுமா நாங்கள் பகுதி 1 தான் நாங்கள் செய்து கொண்டு வந்த நாங்கள். இப்போ இன்றைக்கு நாங்கள் பகுதி 2 பார்க்க போறோம். எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கப்ப நீங்கள் இப்ப நாங்கள் எல்லா கல்வியையும் தான் செய்து கொண்டு போவோம். நீங்கள் எக்ஸாம் பேப்பர்ல உங்களை எத்தனை கேள்விக்கு விடையெழுத அளிக்க சொல்லினமோ அத்தனை கேள்விகளுக்கு தான் விடையளிக்கணும். இல்லாட்டிக்கு அவ என்ன செய்யணும்னா கடைசியா வர கேள்விகள் நீங்கள் நன்றாக செஞ்சிருந்தாலும் எது கடைசியா வருதோ அதை சில நேரம் என்ன செய்திருவினம் அந்த கேள்விக்குரிய மார்க்ஸை வழங்கப்பட மாட்டாது. சரிதானே? இப்ப நீங்கள் கேட்டதுக்கு நீங்க கேட்ட அளவுதான் நீங்க செய்யணும் எக்ஸாம்ல. ஆனா நீங்கள் கேள்விகள் பிராக்டிஸ் பண்ணி பார்க்க எல்லா கேள்விகளையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்க வேணும். அப்ப நாங்கள் முதலாவது பார்ப்போம், பின்வரும் படங்களுக்கு பொருத்தமான பெயரை எழுதுக. அப்ப எங்களுக்கு இந்த படங்கள் நன்கு பரிச்சயமான படங்களா இருக்கும். ஏனென்றா இதுகள் நாங்கள் நிறைய தர தொடர்ந்து படிச்சுட்டோம். ஓகே, முதலாவது என்ன? வெற்றிட குழாய். முதலாவது வெற்றிட குழாய். முதலாவது படம் வெற்றிட குழாய். இரண்டாவது என்ன? இது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். முதலாவது படம் வெற்றிட குழாய். இரண்டாவது படம் சரி, நாங்கள் இப்ப முதலாவது படத்தை பற்றி பார்ப்போம். முதலாவது படம் என்னன்னா வேக்யூம் டியூப்னு சொல்லுவோம். வேக்யூம் டியூப், வெற்றிட குழாய். அது நாங்கள் எங்க பயன்படுத்துறோம்? முதலாம் தலைமுறை கணினி, அதாவது முதலா கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்க இந்த வெற்றிட குழாய்களை பயன்படுத்தி தான் நாங்கள் அதை உருவாக்கினாங்க. அப்ப இந்த வெற்றிட குழாய்கள் வெற்றிட குழாய்களை பயன்படுத்தி உருவாக்குறதால அந்த கணினியின் பருமன் மிக கூடியதா இருந்துச்சு. அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை அளவுல அந்த கம்ப்யூட்டர் என்ன செய்யப்பட்டது, காணப்பட்டது. அப்ப அதோட இப்ப இந்த வெற்றிட குழாய்கள் அதிக மின்பாவன தேவை. அடிக்கடி இந்த வெற்றிட குழாய் உருகி பழுதா போயிடும். சரிதானே? அப்ப இதனால இந்த செலவுகள் என்ன செய்து கொண்டு போயிட்டது, கூடிக்கொண்டு போயிட்டுது. அப்ப இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். அப்ப இது அதிகமா ஹீட் ஆகும், அதிக வெப்பம் அடையும். அப்ப வெப்பம் அடைந்தா உருகி பழுதாகிடும். அப்ப இதாலதான் செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டருக்கு நாங்கள் மாறினோம். சரிதானே? இப்ப முதலாவது வெற்றிட குழாய் எங்க பயன்படுத்தப்படுறதுன்னு தெரியணும். எங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ல பயன்படுத்தப்பட்டது. இதை பயன்படுத்தினால எங்களுக்கு கம்ப்யூட்டர் அளவு கூடினது, மின்பாவன தேவை கூடினது, அதிக ஹீட் ஆகுறதால இது அடிக்கடி பழுதாகி போடும். அப்ப அதை உருவாக்குற செலவு எங்களுக்கு அதை மெயின்டைன் பண்ற செலவு கூட. சரியா? அப்ப முதலாவது படம் வெற்றிட குழாய். இரண்டாவது படம் மவுஸ். இப்ப எங்களுக்கு தெரியும் இது வயர்லெஸ் மவுஸ். வயர் ஒண்ணும் இல்லை, மவுஸ் நீங்க போட்டீங்கன்னாலே ஓகே. அடுத்தது மூன்றாவது பாத்தீங்கன்னா இது CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். சரியா? CPU, மைய முறைவழி அலகு. அந்த பிராண்ட் இன்டெல் போட்டிருக்கேன். அடுத்தது நாலாவது இது எங்களுக்கு தெரியும், ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க், வெண்பட்டு ஹார்ட் டிஸ்க். ஐந்தாவது படம் என்ன? ஐந்தாவது படம் மதர் போர்ட். மதர் போர்ட். மதர் போர்ட்னா என்ன? தாய்ப்பலகை. மதர் போர்ட்னா தாய்ப்பலகை என்று நாங்கள் தமிழ்ல சொல்லுவோம். முதலாவது வேக்யூம் டியூப். இரண்டாவது எழுதிக் கொள்ளுங்க. இரண்டாவது மவுஸ். மூன்றாவது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், CPU. இல்லாட்டிக்கு நீங்கள் ஷார்ட்டாவே போடலாம்.
அடுத்தது நாலாவது வந்து ஹார்ட் டிஸ்க். ஐந்தாவது வந்து மதர்போர்ட். மதர்போர்ட். அப்ப நீங்க பாத்தீங்களா, இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் வந்து எங்க காணப்படுது? இந்த மதர்போர்ட்ல காணப்படுது. இந்த மதர்போர்ட் எங்க காணப்படுது? கணனின்ற, அதாவது கணனின்ற ஒரு பகுதியான சிஸ்டம் யூனிட். சரிதானே? முறைமை அலகுல வந்து இந்த மதர்போர்ட் காணப்படுது. மதர்போர்ட்ல வந்து இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ன்ற கணனின்ற மூளை காணப்படுகின்றது. அடுத்தது, அப்ப இதே மாதிரியான கேள்வி உங்களுக்கு எக்ஸாம்களுக்கும் நிறைய எங்களுக்கு வரும். அதாவது பின்வரும் பதங்களின் விரிவினை. சரிதானே? இந்த பதங்கள்ல விரிவை உங்களுக்கு எழுத சொல்லி கேட்பினோம். சிடி என்றா என்ன? ரேம், சியு, ஓஎஸ், கேபி. அப்ப நாங்கள் இதை கேள்விப்பட்டிருப்போம். நாங்க சிடி அண்ட் எல்லாம் நாங்கள் நிறைய தரம் நாங்கள் சொல்லி இருப்போம். ஆனா அதிന്റെ விரிவாக்கம் என்ன செய்யணும், எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் எழுதுறதுக்கு. அப்ப நீங்கள் அதை படிச்சு கொண்டு போகே நீங்கள் அதை திருப்பி எழுதி சொல்லி பார்த்தீங்களா, இது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வராது. இப்ப சிடி என்ன பாருங்க, கம்பேக்ட் டிஸ்க். compact disk. disk and வரும் DISC. சரியா? compact disk. அடுத்தது RAM. RAM என்றா என்ன? random access memory. RAM என்றா random access memory. அடுத்தது CU என்றா என்ன? CU என்றா control unit. control unit. OS என்றா operating system. operating system. KB என்றா kilobyte. KB என்பது kilobyte. சரி, நாங்கள் இப்ப பார்ப்போம். நாங்கள் வந்து கேள்விகளுக்கு மட்டும் விடைகளை பார்த்து கொண்டு போகக்கூடாது. அது சம்பந்தமானது எல்லாமே நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். அப்பதான் எங்களுக்கு எந்த கேள்வி வந்தாலும் நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சிடி என்றது வந்து கம்பேக்ட் டிஸ்க். அப்ப சிடி என்றது வந்து ஒரு தேக்க சாதனம். அப்ப தேக்க சாதனங்கள் ஒரு வகை தான் சிடி. இப்ப தேக்க சாதனங்கள் 3 வகையா நாங்கள் பிரிச்சு நாங்கள் காந்த ஊடக சாதனம், ஒளியியல் ஊடக சாதனம், திண்மநிலை ஊடக சாதனங்கள். அப்ப இந்த காந்த ஊடக சாதனங்களுக்கு உதாரணமாக வென்வெட்டு, ஹார்ட் டிஸ்க், ஃப்ளாப்பி டிஸ்க், அதுகள் எல்லாம் காந்த ஊடக சாதனங்களுக்கு நாங்கள் படிச்சினாங்க. சரி, ஒளியியல் ஊடக சாதனங்களுக்கு உதாரணம் என்ன? கம்பேக்ட் டிஸ்க், சிடி, டிவிடி, டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க். சரியா? அடுத்தது வந்து ப்ளூரே. அப்ப இதுகள் எல்லாம் படிச்சினாங்க. அடுத்தது வந்து திண்மநிலை ஊடக சாதனங்கள் என்றா நாங்கள் பென் டிரைவ், சரிதானே, மெமரி கார்டு, இதுகள் எல்லாம் நாங்கள் படிச்சினாங்க. அப்ப சிடி வந்து கம்பேக்ட் டிஸ்க். அடுத்தது பாப்போம் RAM. RAM என்றா என்ன? RAM என்றது வந்து ஒரு முதன்மை நினைவகம். இப்ப RAM சொல்லுவோம் நாங்கள் random access memory. அந்த விரிவாக்கம் என்ன? random access memory. தற்போக்கு, இப்ப தமிழ்ல நாங்க சொல்ல போனா தற்போக்கு பெருவழி நினைவகம். தற்போக்கு பெருவழி நினைவகம். தற்போக்கு பெருவழி நினைவகம். ஓகே,
அப்ப ரம்ன்றது ஒரு முதன்மை நினைவகம் வந்து முதன்மை நினைவகம், அதாவது பிரைமரி ஸ்டோரேஜ் ரெண்டு இது இருக்குது. ஒன்று ரேம், ஒன்று ரோம். இப்ப ரேம் வந்து வாசிப்பு மட்டு நினைவகம்ன்றது ரோம். அடுத்தது ரேம்ன்றது தற்போக்கு பெறுவழி நினைவகம். இந்த அப்ப முதன்மை நினைவகம் கவனத்துல கொள்ளுங்க. முதன்மை நினைவகம் ரெண்டு இருக்குது. ரேமும் ரோமும் வந்து முதன்மை நினைவகத்துக்குள்ள அடங்கும். இந்த ரேம் வந்து அழிதகு நினைவகம். அழிதகு நினைவகம் என்னன்னா கம்ப்யூட்டர்ல நாங்கள் கரண்ட் மின் துண்டிக்கப்படும் போது இதுல சேமிச்சு வைக்கிற தரவுகள் எல்லாம் அழிந்திடும். ரோம் அப்படி இல்லை. ரோம் வந்து அழிவுறாது. சரிதானே? வாசிப்பு மட்டும் நினைவகம் அழிவுறாது. ரம்ன்றது ஒரு அழிதகு நினைவகம் என்றதை நீங்கள் ஞாபகத்துல வச்சிருக்கோம். அடுத்தது பாப்போம் சிஜு. சிஜு கண்ட்ரோல் யூனிட் நாங்கள் படிச்சாங்க. இது நாங்கள் சிஜு எங்க படிச்ச நாங்கள் மைய முறைவழி அலகு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், மைய முறைவழி அலகு. அது அந்த மூன்று பகுதிகளாக நாங்கள் பார்த்தாங்க. இந்த மைய முறைவழி அலகு அதுல மூன்று பாட்டா என்ன பார்த்தாங்க? சிஜு, ஏஎல்ஜு, மெமரி ரிஜிஸ்டர். சிஜு கண்ட்ரோல் யூனிட் கட்டுப்பாட்டு அலகு, ஏஎல்ஜு அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் எண்கணித தர்க்க அலகு, மெமரி ரிஜிஸ்டர் நினைவக பதிவேடு. சரியா? அப்ப இப்படி நாங்கள் பார்த்தாங்க. அப்ப சியு என்ன, அது எதுக்குள்ள நாங்கள் படிச்சுனாங்க. இதுகள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வச்சுட்டு போகணும். அப்ப சிஜு தொழில் என்ன? கண்ட்ரோல் யூனிட் கணனியின் அனைத்து பாகங்களையும் கட்டுப்படுத்துறது. கண்ட்ரோல் யூனிட் கண்ட்ரோல் பண்றது. அடுத்தது வந்து ஓஎஸ். ஓஎஸ் என்ன? ஆப்ரேட்டிங் சிஸ்டம், பணி செயல் முறைமை, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்ப ஓஎஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்றது ஒரு மென்பொருள். கணனிக்கு மிக அத்தியாவசியமான ஒரு மென்பொருள் தான் இந்த ஓஎஸ், பணி செயல் முறைமை. அப்ப இந்த பணி செயல் முறைமைகள் தொழில் என்ன? கணனியின் பயனர் இடைமுகத்தை வழங்கல். அடுத்தது வந்து மைய முறைவழி அலகை கட்டுப்படுத்துறது, கோப்பு முகாமை, நினைவக முகாமை, நினைவகங்கள் எல்லாம். அப்ப இதுகள் வந்து ஓஎஸ்ல நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு கேள்விகளையும் பார்க்க போய்க்க அது இந்த கேள்வியோட மட்டும் நிற்காது. நீங்கள் அதுக்கு மேலதிகமான விடயங்களை தெரிஞ்சு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல எந்த விதமான குழப்பமோ தெரியாமையோ இருக்காது உங்களுக்கு. அடுத்தது வந்து கேபி. கேபி என்றதுக்கு படிச்சு நாங்கள் கேபி வந்து நாங்கள் படிச்ச நாங்கள் கிலோபைட். சரிதானே? அது வந்து நாங்கள் அதாவது தேக்க சாதனங்களின் கொள்ளளவு, தேக்க கொள்ளளவுகளை அளவுறதுக்காகத்தான் நாங்கள் இதை படிச்சினாங்க. ஓகே, நாங்கள் அப்ப இந்த நேரத்துல வந்து அந்த பைட் அந்த சமன்பாடு உங்களுக்கு கட்டாயம். உங்களுக்கு வந்து ஓஎல் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. இது ஓஎல் மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா அது நீங்களே ஏஎல்லையும் இது தேவை உங்களுக்கு. ஏஎல்ல நீங்கள் ஐசிடி பாடம் எடுக்கிறனாலும் அந்த சமன்பாடு தேவை. சரி, ஓகே, அதை நாங்கள் இப்போ ஒருக்கா திருப்பி பார்ப்போம். பிட் சமன் 8 பிட் சமன் ஒரு பைட். இந்த பைட்டை தான் நாங்கள் பி என்று எழுதுவோம். சரிதானே? கேபிட்டல் பியா. 8 பிட் சமன் ஒரு பைட். 1024. 1024 என்ன? 2 வேல்யூ. சரிதானே? 1024 பைட் சமன் 1024 பைட் சமன் ஒரு கிலோபைட். ஒரு கிலோபைட். அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம்னா கேபி என்று சொல்லுவோம். என்னென்று நாங்கள் ஷார்ட்டா எழுதுவோம்? கேபி. இங்க நாங்கள் பார்த்துதானே கிலோபைட். ஓகே, அதே மாதிரி 1024 கேபி கிலோபைட் சமன் கேபி என்று நாங்கள் ஷார்ட்டா போடுவோம். கேபி சமன் ஒரு மெகாபைட். மெகாபைட். அப்ப அதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? மெகாபைட். எம்பி என்று குறிப்பிடுவோம். எம்பி. 1024 எம்பி மெகாபைட் சமன்
ஒரு ஜிகாபைட். ஜிபி என்று சொல்லுவோம். ஜிகாபைட். ஓகே. அப்ப இதுக்கும் அங்கால இருக்கு. உங்களுக்கு தேவைப்படும், நான் ஒன்றை மட்டும் சொல்லுறேன். 1024 ஜிபி ஜிகாபைட் சமன் ஒரு டெராபைட். அப்ப நாங்கள் இந்த டெராபைட் என்னன்னு சொல்லுவோம், டிபி என்று சொல்லுவோம். டெராபைட். சரியா? 8 பிட் ஒரு பைட், 1024 பைட் ஒரு கிலோபைட், 1024 கிலோபைட் ஒரு மெகாபைட், 1024 மெகாபைட் ஒரு ஜிகாபைட், 1024 ஜிகாபைட் ஒரு டெராபைட். இது உங்களுக்கு கட்டாயம் இவ்வளவு தெரிஞ்சிருக்க வேணும். கட்டாயம் இவ்வளவு தெரிஞ்சிருக்க வேணும். ஓகே. இப்போ இது எங்களுக்கு கட்டாயம் இந்த சமன்பாடு நீங்க குறிச்சு வச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இதை நீங்கள் எப்பவுமே குறிச்சு வச்சு உங்களுக்கு பாடமாக இருக்கும். அடுத்த கேள்வியை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். 3வது கேள்வி, முதலாம் தலைமுறை இரண்டாம் தலைமுறை கணினிகளுக்கு இடையிலான வேறுபாடு 2 தருக. வேறுபாடு 2 தருக என்று கேட்டீங்கன்னா நீங்கள் எப்படி எழுதணும்னா, நீங்கள் முதலாவது எழுதுவீங்க, ரெண்டையும் கம்பேர். முதல்ல நீங்க யோசிங்க, முதலாம் தலைமுறை அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டரையும் விட செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டருக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குது. அப்ப நீங்க 2 படம் பிரிப்பீங்க, முதலாம் தலைமுறை கணினி, இரண்டாம் தலைமுறை கணினி. முதலாம் தலைமுறை கணினி பருமன் மிக அதிகம். அப்ப நீங்க என்ன எழுதுவீங்க, முதலாம் தலைமுறை கணினிகள்ல முதலாவது பாயிண்ட் பருமன் மிக அதிகம். அந்த சைஸ், அந்த கம்ப்யூட்டர் சைஸ் மிக அதிகம். இரண்டாம் தலைமுறை கணினியில எழுதுவீங்க, முதலாம் தலைமுறை கணினியோட ஒப்பிடைக்க இரண்டாம் தலைமுறை கணினியின் பருமன் என்னவா இருக்கும், குறைவா இருக்கும். சரியா? அப்ப தலைமுறைகள், கணினியின் தலைமுறை கூட கூட என்ன நடக்கும், கணினியின் தலைமுறை கூட கூட அதின் பருமன் குறைஞ்சு கொண்டு வருது. இரண்டாவது வேறுபாடு பார்த்தீங்கன்னா, முதலாம் தலைமுறை கணினியின் கதிஸ் மிகவும் குறைவு கதி. ஆனா இப்ப இரண்டாம் தலைமுறை கணினி முதலாம் தலைமுறை கணினியோட ஒப்பிடைக்க இரண்டாம் தலைமுறை கணினியின் கதி கூட, ஸ்பீட், கம்ப்யூட்டர் ஸ்பீட் கூடவே இருக்கு. அடுத்தது 3வது, நாங்கள் இப்ப 2 மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சா காணாது. இப்ப 3வது நாங்கள் பார்ப்போம், மின்னுகர்ச்சி. மின்னுகர்ச்சி என்றா என்ன, அதாவது எவ்வளவு கரண்ட் எடுக்குதுன்றது. மின்னுகர்ச்சி மிக அதிகம் முதலாம் தலைமுறை கம்ப்யூட்டரோட. இரண்டாம் தலைமுறை கணினிக்கு முதலாம் தலைமுறை கணினியோட ஒப்பிடைக்க மின்னுகர்ச்சி குறைவு. அடுத்த கேள்வி, மைய முறைவழி அலகின் 2 பிரதான பகுதிகளை பெயரிடுக. மைய முறைவழி அலகின் 2 பிரதான பகுதிகள். எங்களுக்கு தெரியும் இதுல 2 பெறக்கூடாது. மூன்று பிரதான பகுதிகள். மைய முறைவழி அலகு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அப்ப சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் 3 பிரதான பகுதிகளை பெயரிடுகின்றா எங்களுக்கு தெரியும், சிஜு, ஏஎல்ஜு, மெமரி ரிஜிஸ்டர். சிஜு என்ற கண்ட்ரோல் யூனிட், ஏஎல்ஜு அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், மெமரி ரிஜிஸ்டர் நினைவக பதிவகம். சரிதானே, நினைவக பதிவகம் சொல்லுவோம், மெமரி ரிஜிஸ்டர். ஓகே, அப்ப இதுதான் இந்த மைய முறைவழி அலகின் 3 பிரதான பகுதிகள். அடுத்த கேள்வி பார்ப்போம்,
காந்த ஊடக சேமிப்பு சாதனங்களுக்கு 2 உதாரணம் தருகிறது. காந்த ஊடக சேமிப்பு சாதனம். அப்ப நான் உங்களுக்கு இந்த CD விளங்கப்படுத்திக்க சொன்னான், அது வந்து ஒளியியல் ஊடக சாதனம். அப்ப காந்த ஊடக சாதனங்களுக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஹார்ட் டிஸ்க், வன்பட்டு, அடுத்தது ஃப்ளாப்பி டிஸ்க் வரலாம், ஃப்ளாப்பி டிஸ்க். அடுத்தது வந்து மேக்னெட்டிக் டேப். இதுகள் எல்லாம் காந்த நாடா. இதுகள் எல்லாம் என்னத்துக்கு உதாரணம்? காந்த ஊடக சேமிப்பு சாதனங்களுக்கு வந்து உதாரணமாக அமையும். அடுத்த கேள்வி பார்ப்போம். வெளியீட்டு சாதனங்கள் 2 தருங்க. ஓகே, நாங்கள் என்னென்ன வெளியீட்டு, அதாவது அவுட்புட் டிவைசஸ். அவுட்புட் டிவைசஸ் நாங்கள் என்னென்ன படிச்சுனாங்க? மானிட்டர். முதலாவது வெளியீட்டு சாதனம் வந்தோடனே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது மானிட்டர். மானிட்டர் அதாவது கணினி திரை அல்லது டெலிவிபி என்று சொல்லலாம். இரண்டாவது வந்து பிரிண்டர், அச்சுப்பொறி. மூன்றாவது வந்து ஸ்பீக்கர், ஒலிபெருக்கி. அப்ப இவையெல்லாம் வெளியீட்டு சாதனங்களுக்கு உதாரணமாக வரும். நாலாவது கேள்வியை பார்ப்போம். பணி செயல் முறைமை என்றால் என்ன? பணி செயல் முறைமை என்றால் என்ன? அப்ப நாங்கள் ஏற்கனவே படிச்ச நாங்கள் பணி செயல் முறைமை என்றது ஒரு மென்பொருள். பணி செயல் முறைமை என்பது ஒரு மென்பொருள். அப்ப இந்த பணிகள் என்னென்ன? அடுத்த கேள்வி என்ன நாங்கள் பார்க்க? பணி செயல் முறைமையின் தொழிற்பாடுகள். அப்ப பணி செயல் முறைமை என்ற தொழிற்பாடுகள் எங்களுக்கு முக்கியமானது என்னன்னா, வன்பொருட்களையும் மென்பொருட்களையும் கட்டுப்படுத்தல், பயனர் இடைமுகத்தை வழங்கல். இது முக்கியமாக வரும். அதை விட வேறு என்ன எங்களுக்கு வரும்? முதலாவது வந்து என்னென்று எழுதினாங்க? பயனர் கணினியுடன் எளிதாக தொடர்படுவதற்கு பயனர் இடைமுகத்தை. அப்ப நாங்க ஷோர்ட்டா எழுத பயனர் இடைமுகத்தை வழங்குறது வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான், பணி செயல் முறைமை தான். கணினியின் நினைவகத்தை உகந்தவாறு கையாளுதல். சரியா? கணினியின் நினைவகம் என்ன? மெமரியை வந்து உகந்தவாறு கையாளுறது வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அடுத்தது வந்து தேக்க சாதனங்களின் தொழில்களை கட்டுப்படுத்துதல். அடுத்தது வந்து மைய முறை வழி அலகின் தொழில், அதாவது CPU என்ற தொழிலை கட்டுப்படுத்துறது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், பணி செயல் முறைமை தான். அடுத்த கேள்வியை பார்ப்போம். கோவை கோப்புரைகளுக்கு இடையிலான வேறுபாடு யாது? இது வந்து ஒரு கோப்பு அல்லது கோப்புரைக்கு இடையிலான வேறுபாடுண்டா, கோப்புன்றது வந்து ஒரு ஆவணம், சரிதானே? ஒரு டாக்குமெண்டா இருக்கலாம். என்ன வகையான எழுத்துருவோ படவடிவான எந்த டாக்குமெண்டாவும் இருக்கலாம் ஒரு கோப்பு. ஆனா கோப்புரை என்றது வந்து நிறைய கோப்புகளை தேக்கி வச்சிருக்கிறது தான் என்ன கோப்பு உரை. அடுத்த கேள்வி பார்ப்போம். தேடுதல் பொறிக்கு வர விளக்கணம் தருங்க. தேடுதல் பொறி, சர்ச் என்ஜின். நாங்கள் வந்து இணையத்தில வந்து எங்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் அந்த இணைய உலாவியாக நாங்கள் பயன்படுத்தப்படுறது தான் என்ன இந்த தேடுதல் பொறி, சர்ச் இன்ஜின்ஸ் என்று சொல்வோம். அடுத்த கேள்வி 5வது இல்ல ஆனா. அடுத்த கேள்வி பாருங்க. எண்கணித மற்றும் தர்க்க அலகினால் மேற்கொள்ளப்படும் செயற்பாடுகளுக்கு 2 உதாரணங்கள் எழுதுக. எண்கணித மற்றும் தர்க்க அலகினால் மேற்கொள்ளப்படும் செயற்பாடுகளுக்கு 2 உதாரணம். ஓகே, ஒன்று வந்து எண்கணித செயற்பாடுகளை மேற்கொள்ள. எண்கணிதம் என்றா என்ன? கூட்டல் செயற்பாடு, பெருக்கல், வகுத்தல், பிரித்தல், அதுகள் எல்லாம் எண்கணித செயற்பாடுகளை மேற்கொள்ள. இரண்டாவது வந்து தர்க்க செயற்பாடுகளை மேற்கொள்ள. அதாவது 2 பெரிது 1 அந்த தர்க்கிக்கிறது, பெரிது சிறிது அப்படி போட்டு நாங்க என்ன செய்யறோம்? தர்க்கிக்கிறோம். அப்ப தர்க்க செயற்பாடு, முதலாவது எண்கணித செயற்பாடுகளை மேற்கொள்ள, இரண்டாவது தர்க்க செயற்பாடுகளை மேற்கொள்ளல். இணையத்தின் மூலம் பெறக்கூடிய 4 சேவைகள், சரிதானே? இன்டர்நெட் மூலம் நாங்கள் என்ன செய்யலாம்? தொலை மருத்துவம் பெறலாம், அடுத்தது தொலை கல்வி பெறலாம்,
வேற என்ன, நமது தேவையான பாடக்குறிப்புகளை வந்து எங்களால பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எங்கு எவ்விடத்துல நடந்ததையும் நாங்கள் என்ன செய்யலாம், காணொளி மூலமா எங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இவ்வாறான இணையத்தில மூலம் பெறக்கூடிய எல்லா சேவைகளையும் நீங்கள் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது ஈனா கேள்வி. ஒளிப்பதிவு மென்பொருளுக்கு ரெண்டு உதாரணம். ஒளிப்பதிவு மென்பொருள் என்றால் நாங்கள் வந்து வீடியோ, சரியா, வீடியோ எடிட்டிங் வந்து சில மென்பொருட்கள் பார்த்துட்டாங்க. மூவி மேக்கர் நார்மலா நாங்கள் அந்த ஒளிப்பதிவுக்கு நாங்கள் பயன்படுத்தப்படுற நிறைய ஆப்ஸ் வந்து இப்ப வந்து மென்பொருள்கள் வந்து வந்துச்சு. அப்ப மூவி மேக்கர். அடுத்த கேள்வி பார்ப்போம். கடவுச்சொல் ஒன்றை உருவாக்கும் போது நீர் கவனிக்க வேண்டிய 2 விடயங்களை எழுதுக. அப்ப கடவுச்சொல்லை நாங்கள் உருவாக்க என்னென்ன விடயங்களை கவனிக்கணும்னு பார்ப்போம். முதலாவது வந்து கடவுச்சொல்லை உருவாக்க ஒரு ஆளால வந்து ஊகிக்க முடியாததாக இருக்கும் அந்த கடவுச்சொல். அடுத்தது வந்து அந்த கடவுச்சொல்கள் வந்து எழுத்துக்கள், அதாவது கேபிட்டல் ஸ்மால் லெட்டர்ஸை கொண்டிருக்கணும். அடுத்தது எண்களை கொண்டிருக்கணும். அப்படி வலிமையான பாஸ்வேர்டாவது எங்களோட பாஸ்வேர்ட் இருக்க வேணும். அடுத்தது 6வது கேள்விக்கு பார்ப்போம். தரப்பட்டுள்ள வர்த்தக குறியீட்டுக்கு பொருத்தமான பணி செயல்முறை ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தின் பெயரை கேட்டிருக்கிறோம். முதலாவது பார்ப்போம். முதலாவது என்ன? ஆண்ட்ராய்டு. இரண்டாவது வந்து விண்டோஸ். நாங்கள் லேப்டாப்புக்கு கூடுதலாக போடுறது விண்டோஸ். அது வந்து நாங்கள் பணம் செலுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ். அடுத்தது 3வது, இந்த படத்தை பார்க்க எங்களுக்கு தெரியும், இது உபுண்டு. இது வந்து ஓபன் சோர்ஸ் உபுண்டு. அடுத்தது எங்களுக்கு தெரியும் ஆப்பிளின் வந்து இது வந்து ஆப்பிளின், சரியா? இதை சொல்லுவோம் நாங்கள் iOS சொல்லுவோம். அடுத்தது பார்ப்போம், இது லினக்ஸ். இப்ப எழுதி கொள்ளுங்க, நான் உங்களுக்கு அடுத்த கேள்வி பார்ப்போம். தரப்பட்டுள்ள கூற்றுக்கள் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் அடையாளம் இடுக. முதலாவது கேள்வி, மைய முறை வழி அலகின் கடிகார கதியை அளக்கும் அலகு மில்லி மீட்டர். இங்க மில்லி மீட்டர் என்று வந்தா, மீட்டர் என்று பார்க்கறது அது தூரத்தை அளக்குறது தான். நாங்க செகண்டைத்தான் எப்பவுமே நாங்கள் பாவிப்போம், சரிதானே? மில்லி செகண்ட், மைக்ரோ செகண்ட் அப்படித்தான் நாங்கள் பாவிப்போம். வழியே மீட்டர் நாங்கள் ஒரு நாளும் பயன்படுத்த மாட்டோம். அப்ப அது வந்து பிழையான விடை. இரண்டாவது கேள்வி, எண்கணித செயற்பாடானது கட்டுப்பாட்டு அலகால் நிறைவேற்றப்படுகின்றது. எண்கணித செயற்பாடானது கட்டுப்பாட்டு அலகால், அதாவது எங்களுக்கு தெரியும் மைய முறை வழியாக்கி இந்த அலகல் வந்து சிஜு, ஏஎல்ஜு, மெமரி ரிஜிஸ்டர். அந்த சிஜுன்றதான் கட்டுப்பாட்டு அலகு. அது வந்து கணினியின் அனைத்து பாகங்களையும் கட்டுப்படுத்துற தொழிலை தான் செய்யும். அப்ப இந்த எண்கணித செயற்பாடு யார் செய்யறது? அங்க ஏஎல்ஜு என்ற ஒரு பாட்டு இருக்கு, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். அப்ப எண்கணித தர்க்க செயற்பாடுகளை மேற்கொள்ளும் அந்த ஏஎல்ஜு ஆளுதான் இந்த எண்கணித செயற்பாடானது நிறைவேற்றப்படுகின்றது. ஆகவே இக்கூற்று என்ன? கட்டுப்பாட்டு அலகால் நிறைவேற்றப்படுகின்றது என்ற கூற்று பிழை. அடுத்த கேள்வி,
பளிச்சீட்டு நினைவகம் ஒரு துணைத்தக்க சாதனமாகும். பளிச்சீட்டு நினைவகம் ஒரு துணைத்தக்க சாதனமாகும் என்றது சரி. அது பிரைமரி ஸ்டோரேஜுக்கு வராது, ஒரு செகண்டரி ஸ்டோரேஜ் தான் பளிச்சீட்டு நினைவகம். அடுத்தது விரல் அடையாள இயந்திரம் ஓர் உள்ளீட்டு சாதனமாகும். பிங்கர் பிரிண்ட் வைக்கிற இயந்திரம் அது எங்கட உள்ளீடா எங்கட விரல் அடையாளத்தை அதை எடுத்துக்கொள்ளும். அப்ப இது சரியான விடை, ஒரு உள்ளீட்டு சாதனமாகும். அடுத்த கேள்வி, இணையதளம் ஒன்றில் ஒன்றுக்கு மேற்பட்ட இணைய பக்கங்கள் காணப்படலாம். ஒரு வெப்சைட்ல நிறைய வெப் பேஜ்கள் எல்லாம் காணப்படலாம் என்பது சரியான விடை. சரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இத்துடன் எங்களோட கிளாஸை நாங்கள் நிறைவு செய்வோம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ந்தும் கியாஃபோ எஜுகேஷன் மூலமாக நடாத்தப்படும் வகுப்புகளில் கலந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.